ஒரு சின்ன பையனுக்கு பைலட் ஆகணும்னு ஆசையாக இருந்திருக்கு. ஆனால் அவன் ஆசை நிறைவேறல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்? இந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறகுறான். எந்த அளவுக்கு ஏழ்மைன்னு பார்த்தீங்கன்னா, இவன் சின்ன பையனாக இருக்கும்போதே அவங்க வீட்டில் குடும்ப கஷ்டத்தினால பேப்பர் போகிற பையனாக போய்கிட்டு இருக்கான். தினமும் காலையில் பார்த்தீங்கன்னா பேப்பர் போடுவான், நல்லா படிக்கவும் செய்வான் அந்த பையன். அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது, நல்லா படிச்சும் முடிக்கிறான். அவன் ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா பைலட் எக்ஸாம் எழுதுறான். அவன் நினச்சிக்கிட்டு இருந்தான் நம்ம ஒரு பைலட் ஆயிடுவான் அப்படின்னு. ஆனால் எதிர்பார்த்த விதமாக அவன் பைலட் ஆகலை, பைலட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அவன் நம்மளை மாதிரி என்ன பண்ணுவான், சரி ஃபெயில் ஆகிட்டான் மற்ற எதுக்காவது போகுவானு பார்த்தா அவன் அது பண்ணவே கிடையாது. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து அவனே பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டை தயார் பண்ணுறான். அவனுக்கு ஒரு பேரும் கிடைக்குது, மிசைல் மேன் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரும் கிடைக்குது. அது வேறு யாருமே இல்லை, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான். அவர் தன்னோட தோல்வியை அப்போவே ஒத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. நம்மளுக்கு அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவர் விடாமுயற்சி பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் உலகம் முழுக்க இருக்கார்.